ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து அக்கா அவங்க பையனுக்காக கிளாஸஸ் இருக்குது ஸ்கூலில். ஸோ அதனால் காலையிலேயே வந்து எல்லாமே சமைச்சு வச்சுட்டாங்க. கருவாட்டு குழம்பு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சாதம், பாப்பாவுக்கு ஒரு பொம்மை தோசை போட்டு கொடுத்துட்டேன். அதையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வெள்ளரிக்காயும் மாம்பழமும் வந்து வாங்கின நாள்லேருந்து டேபிள்லேயே அப்படியே கடந்துச்சு. ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன், இப்போ எதுவுமே யாராவது எடுத்து கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வெள்ளரிக்காயை நல்லா பீல் பண்ணி அதை நல்லா அழகாக கட் பண்ணி காலில் வச்சு கொடுக்கவும் சாப்பிட்டுட்டாங்க. இந்த மாம்பழத்தில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஆனால் மாம்பழம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், பசங்களுக்கு லஸ்ஸியாக போட்டு கொடுத்துடலாம், சில்லுன்னு பால், தயிர், சர்க்கரை போட்டு நல்லா லஸ்ஸியாக போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஸ்ஸி போட்டு கொடுக்கவும் இந்த பசங்க வந்து குடிச்சிட்டாங்க. எதுவுமே வேஸ்ட் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிறலாம். அதுக்கடுத்து வந்து காலையிலேயே வந்து இந்த லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால சாதத்தோடு வந்து அந்த மொச்சப்பயிறு, கருவாடு, கத்திரிக்காய், மாம்பழம்லாம் வச்சு சாப்பிட்டு லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு ரெஸ்ட்டை போட்டதுக்கப்புறமா ஈவினிங் வந்து அக்கா நிறையாவே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பப்ஸு, வடை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தோம்னா, அவங்க ஊரில் இந்த கல்யாணங்கள்லாம் வந்து அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சுட்டு கொடுப்பாங்களாம் இந்த கல்யாணக்காரவங்க வீட்டில். அதில் வந்து ஆக்சுவலாக அது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த போண்டா தொட்டு சாப்பிடுவோம் பார்த்துருக்கீங்களா டீயில், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதில் என்னென்ன போட்டிருப்பாங்கன்னு ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, முட்டை, ரவை, இந்த மைதா, சீனி இதெல்லாம் போட்டு, தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாப்பா இந்த வருஷம் வந்து ஸ்கூலில் வந்து நம்ம அட்மிஷன் போடலை. எல்கேஜி புதுசாக அட்மிஷன் போட போகிறதுனால பாப்பாவுக்காக கொஞ்சம் ஸ்கூல் அக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பார்பி, அந்த யூனிகார்ன், அந்த கேஸ்டில் எல்லாமே இந்த பொம்பளை பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த தீமில் தான் இருந்துச்சு. அந்த பவுச்சிலையுமே வந்து பார்பி போட்டிருந்துச்சு. அப்புறம் அந்த குட்டி பாப்பாவுக்காக அந்த குட்டியாக ஒரு பாண்டா பாட்டில் ஒன்று, ஒரு ஆர்டினரி பாட்டில் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு குட்டி கார்ன் ஷேப்பில் உள்ள ஒரு லஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம பசங்க வந்து எல்லாருமே படிக்க போகிறாங்களோ இல்லையோ, அந்த ஃபஸ்ட் டே வந்து எல்லாமே புதுசாக அவங்களுக்கு கொண்டு போகணும். பேக்காக இருக்கட்டும், லஞ்ச் பேக்காக இருக்கட்டும், பாக்ஸாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு புதுசாக கொண்டு போகணும். ஆக்சுவலாக இந்த பாட்டிலை வந்து நேற்றே பாப்பா வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியெல்லாம் ஊற்றி அதில் குடிச்சிட்டாங்க. நான் உங்களுக்காகத்தான் கொடுக்கவே மாட்டேன்ட்டா எந்த பொருளையும். ஸோ நான் பத்திரமா எடுத்து வச்சு நான் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய சைல்டுஹுட் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பேக்கில் ஒரு புது பேக்கில் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.